anointing. நமக்கெல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட விதத்தில் அபிஷேகம் உண்டு. That is, the anointing which you have, nobody else has. நீங்கள் பெற்றதான அபிஷேகம் வேறு யாருக்குமே இல்லாத ஒரு அபிஷேகமாக இருக்கிறது. Because the role that you play in the kingdom of God is a unique role. The anointing that you are given is a unique anointing. ஏனென்று கேட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் செய்ய வேண்டியதான உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான வேலையும் கூட அது ஒரு தனிப்பட்ட வேலையா இருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் பெறுகிறதான அபிஷேகமும் கூட ஒரு தனிப்பட்ட அபிஷேகமாகவே இருக்கிறது. Amongst all the human beings that have ever lived in this world, you are unique. இந்த உலகத்திலே ஜீவித்ததான எல்லா மனித குலத்திலும் நீங்கள் மாத்திரம் தனிமையாய் ஒரு இருக்கிறதான தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறது. There is no one in this world who is exactly like you in every way. உங்களை போலவே எல்லா விதத்திலும் உங்களை போலவே வேறு ஒருவர் பிரதிபலிக்கிறதான மற்ற ஒருவரை உங்களால் காண முடியாது. Your calling is unique. உங்களுடைய அழைப்பு தனிப்பட்டதா இருக்கிறது. Your role in the kingdom of God is unique. தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் செய்ய போகிறதான வேலை கூட ஒரு தனிப்பட்ட விதத்தில் இருக்கிறது. Anointing is unique. உங்களுடைய அபிஷேகம் கூட தனிப்பட்ட விதத்தில் தான் இருக்கிறது. In the anointing that God gives us, தேவன் கொடுக்கிறதான இந்த அபிஷேகத்தில் there is a certain authority. இது நமக்கு ஒரு விசேஷமான ஒரு அதிகாரம் உண்டு. There is a certain power. ஒரு குறிப்பிட்ட வல்லமை உண்டு. So you will be able to do things that normal people cannot do. ஒரு சாதாரண மனுஷர் செய்கிறதான அந்த வேலையை ஒரு செய்யக்கூடாத வேலையை நீங்கள் செய்ய முடியும். So the anointing in you is so unique that nobody else can be what you are. உங்களுடைய அபிஷேகம் உங்களுக்கு தனிமையான ஒரு தனிப்பட்ட விதத்தில் இருக்கிறபடினாலே உங்களை போல வேறு ஒருவராலும் அப்படி செய்ய முடியாது. In the Old Testament, பழைய ஏற்பாட்டு காலத்தில் when kings were nominated, ராஜாக்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். they all were anointed with oil. அவர்கள் எல்லாரும் எண்ணெய் தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். In the New Testament, புதிய ஏற்பாட்டு காலத்தில் every time we get an anointing, ஒவ்வொரு முறையும் நாம் அபிஷேகத்தில் நிறைம்பும் பொழுது we get the authority that a king gets. ஒரு ராஜாவுக்கு கிடைக்கிறதான அந்த அதிகாரம் நமக்கும் கிடைக்கிறது. A king can rule only people. We can rule people, we can rule nature, we can rule the spirit world as well. ஒரு ராஜாவால் மக்களை தான் அவன் ஆள முடியும். ஆனால் நம்மாலோ ஒரு அபிஷேகம் பெற்ற மனுஷராலோ மனுஷரையும் இயற்கையும் கூட அவனால் ஆள முடியும். Spirit world also. ஆவிக்குரிய உலகத்தையும் கூட அவனால் ஆள முடியும். So when we are anointed, we are superior to even the kings of this world. நாம் அபிஷேகம் பெற்ற பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்களை காட்டிலும் நாம் மேலானவர்களா இருக்கிறோம். You may not be able to notice it, but everyone sitting here who has received the anointing has a crown on the head. அதை உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் எல்லா அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளின் தலைமையில் ஒரு கிரீடம் உண்டாயிருக்கிறது. You and I cannot see it, but angels and demons, God and Satan can see the crown on your head. உங்களாலும் என்னாலும் அந்த கிரீடத்தை பார்க்க முடிகிறதில்லை. ஆனால் தேவனாலும் தூதர்களாலும் பிசாசாலும் கூட அந்த கிரீடத்தை பார்க்க முடிகிறது. But when we get stained by sin, ஆனால் நாம் பாவத்தினாலே கரைப்படும் பொழுது there is a tendency that we lose the anointing. அபிஷேகத்தை இழக்கக்கூடியதான ஒரு நிலைமை வருகிறது. Whenever sin attacks us, எப்பொழுதெல்லாம் பாவம் நம்மை தாக்குகிறதோ, if we yield to that sin, அந்த பாவத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமேயானால் we lose that authority. அந்த அதிகாரத்தை நாம் இழந்து போகிறோம். And when we lose that authority, we won't notice it. அந்த அதிகாரத்தை நாம் இழக்கும் பொழுது அதை நாம் கண்டுகொள்கிறதில்லை. If it was something physical, அது ஒரு சரீர பிரகாரமான காரியமா இருக்குமானால், if the loss was something visible with our perceivable with our five senses, நம்முடைய இந்த ஐம்புலன்களினாலே உணரக்கூடியதான அப்படிப்பட்ட ஒரு சரீர பிரகாரமான ஒரு நஷ்டம் இருக்குமானால், the moment we lose the anointing, we'll notice it. அபிஷேகத்தை இழந்த அந்த க்ஷணப்பொழுதில் தானே அதை நாம் உணர்ந்து கொள்வோம். The Bible says Samson lost his anointing because of sin, but he did not notice it. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சிம்சோன் தன்னுடைய பாவத்தினாலே தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போனான், அதை அவன் அறியாதிருந்தான். You know what he said, Samson? சிம்சோன் என்ன சொல்கிறான் தெரியுமா? I'll go and attack the enemies as usual. நான் வழக்கம் போலவே சத்துருக்களை போல் நான் பிடிப்பேன், அவர்களை தாக்குவேன். But the Bible says after that, he wist not, he knew not that the spirit of the Lord had departed from him. அதற்கு பின்பாக இவ்வாறு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் தன்னுடைய அபிஷேகத்தை தன்னிலிருந்து இழந்து போனான் என்பதை அவன் அறியாதிருந்தான், அவனுக்கு அது தெரியாதிருந்தது. So when we lose the anointing, we'll be
normal like before. We won't notice the loss. அபிஷேகத்தை நாம் இழந்தாலும் கூட முன்பு நாம் எப்படி இருந்தோமோ அதே வண்ணமாகவே சாதாரணமாக இருந்து கொண்டிருப்போம். It's only when we encounter a failure in a battle that we'll notice that we have lost the anointing. ஆனால் யுத்தத்திலே நாம் போய் ஒரு தோல்வியை காணும் பொழுதுதான் நமக்கு இருந்ததான அபிஷேகத்தை நாம் இழந்து போனோம் என்று உணர்கிறோம். So we should be very careful about sin entering our lives. ஆகையினாலே பாவமானது நம்முடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்க கூடாதபடிக்கு நாம் மிகவும் எச்சரிக்கையாய் கவனமாய் இருக்க வேண்டும். How does sin enter into our lives? எவ்வாறு பாவம் நமக்குள் பிரவேசிக்கும்? It enters slowly. அது மிகவும் பொறுமையாக மெதுவாக பிரவேசிக்கும். Sin will not attack us suddenly. பாவமானது திடீரென்று நம்மை தாக்கி விடாது. God told Cain, தேவன் காயினை பார்த்து சொன்னார், he told him how sin enters. எப்படி பாவம் பிரவேசிப்பது என்பதை குறித்து அவனோடு கூட தேவன் சொல்கிறார். God told Cain, if you don't do well, sin lies at the door. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். I've been to some houses where there's some dogs lying at the doorstep. சில வீடுகளில் நாய்கள் தூங்கிக் கொண்டு வாசலிலே காவல் காத்து தூங்கிக் கொண்டிருக்கும். அந்த வீடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். It will be waiting at the doorstep. The moment you open the door, if it's inside it will go out, if it's outside it will come in. நீங்கள் போய் அந்த கதவை தொட்ட மாத்திரத்தில் வீடை தொட்ட திறந்த மாத்திரத்தில் அந்த வீட்டு வாசலில் உள்ளே இருந்து வெளியே ஓடி வந்துவிடும் அல்லது வெளியே இருந்து உள்ளே போய்விடும். So it's waiting for someone to open the door. யாராவது கதவை திறக்க மாட்டார்களா என்று காத்து கொண்டிருக்கும். That's what God told Cain. அதைத்தான் தேவன் காயினுக்கு சொன்னார். If you don't do well, நீ நன்மை செய்யாதிருந்தால், that's not sin. அது பாவம் அல்ல. But there is something called something which is not sin and yet is not good. பாவம் அல்லாத காரியம் ஒன்று உண்டு, ஆனால் அது நன்மை இல்லாத காரியமாக இருக்கிறது. It's not sin but not good. இது பாவம் அல்ல, அதே சமயத்தில் நன்மையும் அல்ல. That's what invites sin. அதுதான் பாவத்தை வரவேற்கிறது. Cain did something that was not good. நன்மை இல்லாத ஒரு காரியத்தை காயின் செய்தான். What is that? அது என்ன? He offered to God but he didn't offer the best. அவன் தேவனுக்கு பலியிட்டான், காணிக்கை செலுத்தினான், ஆனால் சிறந்ததை, அவன் செழிப்பானதை செலுத்தவில்லை. That's his wish. அது அவனுடைய விருப்பமாயிருக்கிறது. He can offer what he likes, that's his right. அவனுக்கு என்ன விருப்பமோ அதை அவன் காணிக்கையாக செலுத்தலாம், அது அவனுடைய உரிமை. But in honoring God he should have done well. ஆனால் தேவனை கனப்படுத்துவதில் அவன் சரியாக செய்திருக்க வேண்டும். If he was going to give it to his father Adam, it was different, but he was giving it to God, he should give the best. அவன் தன்னுடைய தகப்பனாகிய ஆதாமுக்கு கொடுத்திருந்தால் பரவாயில்லை, ஆனால் தேவனுக்கு அவன் செலுத்தும் பொழுது அது மிகவும் செழிப்பானதா இருக்க வேண்டும். That's why God told him, you have not done well, sin is waiting outside. ஆகையினால் தான் தேவன் சொல்கிறார், நீ நன்மை சரியாக நன்மை செய்யாதிருந்தாய், ஆகையினாலே பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். In a short while he committed a murder. குறைந்த அந்த கொஞ்ச நேரத்திற்குள்ளாய் அவன் ஒரு கொலையை செய்து விட்டான். There was a time when King David sent all his warriors to battle. ஒரு முறை ராஜா தாவீது என்ன செய்தான் என்றால், தன்னுடைய எல்லா யுத்த புருஷர்களையும் அவன் யுத்தத்திற்கு அனுப்பிவிட்டான். He is supposed to be the leader. He should be going in front of everyone. அவன் யுத்த புருஷர்களுக்கு தலைவனாய் இருக்கிறபடினாலே சரியாக சொல்ல போனால் அவன் தான் அந்த யுத்தத்தை நடத்தி முன்பாக நின்று நடத்தி இருக்க வேண்டும். But he stayed back and sent everyone. ஆனால் அவனோ தங்கி இருந்து மற்ற எல்லாரையும் அனுப்பிவிட்டான். You can't call that a sin, but that's not good. அதை நீங்கள் பாவம் என்று சொல்ல முடியாது, ஆனால் அது நன்மையும் அல்ல. So because it was not good, sin was waiting at the door. அது நன்மை இல்லாதபடியினாலே அங்கே பாவம் வாசற்படியில் படுத்திருந்தது. So there are certain things in our life which we will think it's not a sin and we'll go it, but it's not good and the next step will be sin. சில நேரங்களில் நாம் செய்கிறதான காரியங்கள் பாவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதே சமயத்தில் நன்மை இல்லாமல் இருக்கும். அப்படி நன்மை இல்லாத காரியத்தை நாம் செய்யும் பொழுது அடுத்தபடி பாவம் அங்கே பிரவேசிக்கும். That's why the Bible says, abstain not from evil but all appearance of evil. If something even looks evil, keep away. ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, பொல்லாப்புக்கு தீங்குக்கும் உங்களை விலக்கி காத்துக்கொள் என்று சொல்லாதபடிக்கு பொல்லாப்பாய் தோன்றுகிற யாவற்றையும் நீங்கள் விட்டு விலகி காத்துக் கொள்ளுங்கள். So what happens is, when sin enters into our life, ஆகையினால் என்ன நடக்கிறது என்றால், பாவம் நமக்குள் பிரவேசிக்கும் பொழுது the authority in the anointing goes. அதிகாரம், அபிஷேகத்தின் அதிகாரமும்
நம்மை விட்டு போகிறது. Or the crown falls from our head. இல்லை என்றால் நம்முடைய தலையிலிருந்து அந்த கிரீடமானது விழுந்து போகிறது. We will read only that one verse. அந்த ஒரே வசனத்தை மாத்திரம் நாம் வாசிப்போம். Lamentations chapter 5 verse 16. புலம்பல் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. What does that verse says? அது என்ன எழுதப்பட்டிருக்கிறது அங்கே? Woe unto us, the crown is fallen from our heads. Woe unto us, for we have sinned. எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. So here we see the falling of a crown is associated with the entering of a sin. இங்கே நாம் காண்கிறோம், பாவத்தில் விழும் பொழுது தலையிலிருந்து கிரீடமும் விழுந்து விடுகிறது. So every time we commit a sin, எப்பொழுதெல்லாம் நாம் பாவம் செய்கிறோமோ the authority is gone. That's the meaning of crown falling from our heads. நம்முடைய அதிகாரத்தை நாம் இழந்து போகிறோம். அதுதான் அந்த கிரீடம் நம்முடைய தலையிலிருந்து விழுவதின் அர்த்தம். So we have to be very careful about settling sin immediately. ஆகையினாலே நம்முடைய பாவத்தை சரி செய்வதற்காக நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Every sin that we permit in our life is a poke, is a piercing of the anointing. நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த பாவத்துக்கெல்லாம் நாம் இடம் கொடுக்கிறோமோ உடனடியாக அது ஒரு முள்ளாக நம்முடைய தலைக்கு வந்து at the anointing, அபிஷேகத்திலே அது ஒரு முள்ளாய் வந்து நின்று கொள்கிறது. So every time we commit a sin, it's a poke at the anointing. எப்பொழுதெல்லாம் நாம் பாவம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அது ஒரு முள்ளாக நம்முடைய அபிஷேகத்தின் மேல் வந்து விழுந்து விடுகிறது. Every time we commit sin, there's a loss of authority in the anointing. எப்பொழுதெல்லாம் நாம் பாவம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அபிஷேகத்தின் What happens is we have to settle that sin quickly before the authority is lost. ஆகையினாலே நம்முடைய அதிகாரத்தை நாம் இழந்து போவதற்கு முன்பதாக வெகு சீக்கிரமாக நாம் நம்முடைய பாவம். And there was a husband and wife, Ananias and Sapphira. ஒரு புருஷனும் மனைவியும் இருந்தார்கள், அனனியாவும் சப்பிராளும். They both got together and sold a piece of land. அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நிலத்தை விற்று போட்டார்கள். It's their right to keep the money or to give the money. அந்த விற்று போட்ட பணத்தை அவர்கள் வைத்துக் கொள்ளலாம் அல்லது அதை வேறு யாருக்கும் கொடுக்கலாம், அதோடைய உரிமை. To give it as an offering to God. தேவனுக்கு காணிக்கையாக கொடுத்திருக்கலாம். But what they planned was, let's not give the whole amount, let's keep back something and give the rest to the church. ஆகினால் அவர்கள் என்ன தீர்மானம் எடுத்தார்கள் என்றால், முழு பணத்தையும் நாம் காணிக்கையாக செலுத்தாதபடிக்கு ஒரு பகுதியை மாத்திரம் செலுத்துவோம் என்று செலுத்தினார்கள். But usually what they used to do in those days, anyone sold had any ownership. Even believers, even church members have never nothing for their own. They sold everything and gave it to the apostles. The apostles called them a big family, and whatever anyone needed, they distributed it. ஆனால் என்ன வழக்கத்தின்படி என்னவென்று கேட்டால், சபையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாரும் அந்த காலத்திலே தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அவைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்து சபையின் அப்போஸ்தலர் கரத்தில் கொடுத்து விடுவார்கள். அவர் அது யார் யாருக்கு தேவையோ அவர்களுடைய தேவைகள் எல்லாம் அவர் பூர்த்தி செய்வார். So they had nothing to call their own. அவர்களுக்கு சொந்தம் என்று அழைக்க ஒன்றுமே இல்லை. Even believers, even church members, not just the clergy. சபையின் அங்கத்தினர்களும் கூட விசுவாசிகளும் கூட ஊழியக்காரர் மாத்திரமல்ல. Today we can't even dream of, today we own so many things. We can't even think of or talk of or dream of selling off and having everything in common. ஆனால் இன்றைக்கு நமக்கு சொந்தமாக எத்தனையோ காரியங்கள் வைத்திருக்கிறோம். எல்லாவற்றையும் அப்படி விற்று அவைகளை பொதுவான நம்முடைய ஊழியத்திற்கு அப்படி நாம் கொடுக்கிறதில்லை. But what did these two do? ஆனால் இந்த இரண்டு பேர் என்ன செய்தார்கள்? They kept little for themselves. அவர்களுக்காக ஒரு கொஞ்சத்தை எடுத்து வைத்துக் கொண்டார்கள். And gave back the rest to the church. மற்ற எல்லாவற்றையும் அவர்கள் சபையினிடத்தில் கொடுத்து விட்டார்கள். Peter asked them, is this the entire amount? அப்பொழுது பேதுரு அவர்களை பார்த்து கேட்டான், இதுதான் நீங்கள் விற்றதின் மொத்த பணமா? Then they should have said, no, we have kept back a little for personal expenses or something like that. அவர்கள் உடனடியாக இல்லை, கொஞ்ச பணத்தை எங்களுடைய தனிமைப்பட்ட செலவிற்காக வைத்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்க வேண்டும். Peter will have no right after that to ask for that amount. அதற்கு பின்பாக அவர்கள் அந்த கொஞ்ச பணத்தை வைத்திருக்கல அதை கேட்க பேதுருக்கு எந்த உரிமையும் இல்லை. It's their money, it's their right. அது அவர்களுடைய பணம், அது அவர்களுடைய உரிமை. But in those days when everyone was giving the entire amount, for them to keep back part will look like love of money. ஆனால் அந்த நாட்களிலே
எல்லாவற்றையும் விற்று அவைகளிலே ஒரு பகுதி அவர்கள் வைத்துக் கொண்டு மற்றவர்களை மாத்திரம் அவர்கள் சபைக்கு கொடுக்கும் பொழுது அது அந்த ஒரு பகுதி வைத்துக் கொண்டார்களே. Those were days when everyone was giving entire amount to the church, but these people are keeping back little for themselves. It looked like love of money then. ஆனால் அந்த நாட்களிலே எல்லாருமே எல்லாவற்றையும் விற்று அவ்வளவற்றையும் அவர்கள் தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுத்து விடுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நாட்களிலே இவர்கள் கொஞ்சம் வைத்துக் கொண்டார்களே, அதுதான் பண ஆசை என்று அழைக்கப்படுகிறது. பண ஆசை போல் தோன்றுமே, பண ஆசை போல தோன்றுமே. So they lied. ஆனால் இவர்களோ பொய் சொல்லிவிட்டார்கள். They lied to Peter and said this is the entire amount. அவர்கள் உடனடியாக பேதுருவிடத்திலே இதுதான் விற்றதின் மொத்த பணம் என்று சொல்லிவிட்டார்கள். Immediately Peter, you know what Peter said? உடனடியாக பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? He didn't ask why did you lie to me. ஏன் என்னிடத்தில் பொய் சொன்னீர்கள் என்று அவர் கேட்கவில்லை. He said why did you lie to the Holy Ghost. ஏன் நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொன்னீர்கள். Read that in Acts chapter 5 verse 3. அதை நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். Why did Satan fill your heart to lie to the Holy Ghost? ஏன் பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? So every time we commit a sin, tell a lie, or commit any other sin, it's first of all to the Holy Ghost. எப்பொழுதெல்லாம் நீங்கள் பாவம் செய்கிறீர்களோ அல்லது ஒரு பொய் சொல்லுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லுகிறீர்கள். Every time we grieve the Holy Ghost or quench the Spirit or vex the Spirit, as different verses in the Bible say, வேதவசனம் சொல்லுகிறது போல எப்பொழுதெல்லாம் நீங்கள் பாவம் செய்கிறீர்களோ உங்களுடைய ஆவியை நீங்கள் அவிழ்த்து போகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் there is a loss of strength. உங்களுக்குள் இருக்கிறதான பலத்திலே குறைவு உண்டாகிறது. The crown falls from our head. நம்முடைய தலையிலிருந்து கிரீடம் விழுகிறது. You know about Saul, it is said David was lamenting over Saul's death. Why did you die like someone who did not have an anointing? சவுல் மரித்து போன பொழுது தாவீது சவுலுக்காக புலம்பினதை நீங்கள் பார்க்கும் பொழுது அதிலே தாவீது சொல்கிறார், ஏன் ஒரு சாதாரண மனுஷன் அபிஷேகம் இல்லாத மனுஷன் மரித்து போகிறது போல மரித்து போனாய். Saul, somewhere he got an anointing. The Bible said the Spirit of the Lord came upon him, but somewhere in the course of his life the Spirit of the Lord left him and evil spirit started troubling him. சவுலை நீங்கள் பார்ப்பீர்களானால் ஏதோ ஒரு இடத்தில் அவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவனாயிருந்தான். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்து அநேக முறை இறங்கிற்று. ஆனால் கடைசியிலே அந்த ஆவி அவன் தள்ளி பொல்லாத ஆவிகளுக்கு அவனுக்குள்ளாய் பிரவேசித்தது. Once Samuel tried to ask Saul. ஒரு முறை சாமுவேல் சவுலை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். God told Saul, kill all the Amalekites. எல்லா அமலேக்கியர் முழுவதுமாக நீ கொன்று போடு என்று. Don't leave anyone alive. யார் அங்கே நீ ஒருவரையும் உயிரோடு வைக்கலாகாது என்று சொல்லி தேவன் சவுலோடு பேசினார். Don't even leave the animals alive. அங்கே நீ ஒரு விலங்கு பிராணிகளையும் கூட உயிரோடு வைக்கலாகாது. Then when Samuel came to Saul, ஆனால் சாமுவேல் சவுலிடத்தில் வந்த பொழுது Saul said, you know, I've kept the commandment of the Lord. அவனுடனடியாக சவுல் சொன்னான், உங்களுக்கு தெரியுமா நான் தேவனுடைய அந்த நியாய பிரமாணத்தை நன்றாக கடைபிடித்திருக்கிறேன். Then Samuel asked, then what's the sound of the sheep that I hear? இப்பொழுது நான் ஆடுகளின் சத்தத்தை கேட்கிறேனே அது என்ன என்று சாமுவேல் சவுலை பார்த்து கேட்டார். That's the people have kept that back for sacrifice. உடனடியாக அவர் சொன்னார், இல்லை ஜனங்கள் தான் அதை பலிக்காக வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். Did I ask you to keep back anything for sacrifice? Did I not ask you to kill everything? நான் உன்னை ஏதாவது ஒன்றை பலிக்காக வைத்துவிடு என்று சொன்னேனா அல்லது எல்லாவற்றையும் கொன்று போடு என்று நான் உனக்கு சொன்னேனா? Even then he didn't say sorry. அப்பொழுது கூட அவன் மன்னிப்பு கேட்கவில்லை. Second chance he had, he didn't say sorry. இரண்டாவது தருணம் கிடைத்தது, அப்பொழுதும் அவன் அதற்கு மன்னிப்பு கேட்கவில்லை. He said, no, I have kept the commandment of the Lord. The people, they have taken. நான் தேவனுடைய பிரமாணத்தை கைக்கொண்டேன், ஆனால் ஜனங்களோ இப்படி விட்டு விட்டார்கள் என்று சொன்னான். Then finally Samuel delivered the final sentence, the verdict, the bomb. இப்பொழுது கடைசியாக அணுகுண்டை போல சாமுவேல் தேவனுடைய வார்த்தையை கடைசியாக சொல்கிறார். God has rejected you from being king. நீ ராஜாவாய் இருப்பதிலிருந்து தேவன் உன்னை தள்ளி போட்டார். Your anointing has gone. God has chosen another man to be in your room. உன்னுடைய அபிஷேகம் உன்னை விட்டு தேவன் எடுத்து போட்டார். உன்னுடைய இடத்திலே வேறு ஒரு மனிதனை தேவன் கொண்டு வருவார். Then immediately said, I have sinned, I agreed, I have disobeyed. உடனடியாக அவன் சொன்னான், நான் பாவம் கீழ்ப்படியாமல் போனேன், பாவம் செய்தேன் என்று சொல்ல ஆரம்பித்தான். But that was too late.
அது மிகவும் மிகவும் தாமதமாய் போனது. What was the mistake he made? அவன் செய்த தவறு என்ன? He committed a lot of sin, but the biggest sin was he did not confess what he committed. அவன் ஒரு பெரிய பாவத்தை செய்தான், சரிதான். ஆனால் அவன் செய்த பாவத்தை அவன் ஒத்துக்கொள்ளவில்லை, அறிக்கையிடவும் இல்லை. That is the biggest sin. அதுதான் அதைவிட பெரிய பாவம். That's the reason why he lost the anointing. ஆகையினால் தான் அதுதானே காரணம் அவன் தேவனுடைய அபிஷேகத்தை இழந்து போனதற்கு. There are times we become weak and we fall prey to sin. சில நேரங்களில் நாம் பலவீனராக மாறிப்போய் பாவத்துக்காய் நாம் இரையாய் விழுந்து விடுகிறோம். But we should learn to immediately set it right with God. ஆனால் உடனடியாக நம்மை தேவனோடு கூட சரி செய்யும்படி நாம் நம்மை கற்றுக்கொள்ள வேண்டும். Any delay with sin is dangerous. எந்த விதமான தாமதமும் பாவத்தோடு கூட அது ஒரு மிகவும் ஆபத்தாய் விளைந்துவிடும். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? Every day sin is after us. ஒவ்வொரு நாளும் பாவம் நமக்கு பின்பாகவே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. When we are awake, it's behind us. நாம் விழிக்கும் பொழுதும் அது நமக்கு பின்பாக நிற்கிறது. Even when we sleep, it comes after us. நாம் தூங்கும் பொழுது கூட அது நம்மை பின்பாகவே வந்து கொண்டிருக்கிறது. Even if we come to the faith home, it doesn't let us go. நாம் தேவனுடைய விசுவாச வீட்டிற்கு வரும் பொழுது கூட அது நம்மை தொடர்ந்து வருகிறது. When we go to college, when we go to work, it's there all over the place. நம்முடைய கல்லூரிக்கு போகும் பொழுதும் வேலைக்கு போகும் பொழுதெல்லாம் அது எல்லா இடங்களிலும் அது நம்மை பின்பற்றிக் கொண்டே வருகிறது. Remember, you are a king. ஆனால் ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு ராஜா. Remember, you are one of those few people with a crown on your head. ஒரு காரியத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்திலே கொஞ்ச ஜனங்கள் வைத்திருக்கிறார்கள் தலையில் கிரீடம், அப்படிப்பட்டவர்களுடைய கூட்டத்தில் நீங்களும் ஒருவராய் இருக்கிறீர்கள். And remember, those sins will try to pull that crown off your head. உங்களுடைய தலையில் இருந்த அந்த கிரீடத்தை அந்த பாவங்கள் தள்ளிவிடச் செய்யும். Don't become like an ordinary man like Saul lost the anointing. சவுல் எப்படி தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போனானோ அப்படி ஒரு சாதாரண மனிதனாய் நீங்கள் மாறி போகாதீர்கள். You have an authority that nobody in the world has. உலகத்திலே ஒருவருக்கும் கிடைக்க கூடாத அதிகாரத்தை நீங்கள் You பெற்றிருக்கிறீர்கள். have an anointing that nobody else in the world has. உலகத்திலே ஒருவரும் இல்லாத பெறக்கூடாத அந்த அபிஷேகத்தை நீங்கள் But பெற்றிருக்கிறீர்கள். if we play with sin like Saul played, ஆனால் சவுலை போல நீங்களும் பாவத்தோடு கூட விளையாடுவீர்களானால் crown will fall off கிரீடம் விழுந்து போகும். and someone else will receive that crown. வேறு ஒருவனுக்கு அந்த கிரீடம் பெற்றுக் We கொள்ளப்படும். will be cast aside, someone else will take our role in the kingdom of God. நாம் தள்ளப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்திலே நம்முடைய வேலையை மற்ற ஒருவர் செய்வார். That's why in the book of Revelation we read, be careful, hold what you have been given to tightly, don't let another man take your crown. ஆகினால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் சரியாக கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள், வேறு ஒருவன் அதை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய பாதத்தில், ஆண்டவரே நீர் எனக்கு எதை கொடுத்தீரோ அதை உறுதியாய் பற்றிக்கொள்ள எனக்கு ஒரு அபிஷேகத்தை தார், ஒரு அன்பை எனக்கு தார், ஒரு தியாக உணர்வை எனக்கு தார். எது எனக்கு விரோதமாய் நடக்கட்டும், எது என்னை விட்டு விலகட்டும் போகட்டும், ஆனால் நீர் கொடுத்ததை நான் பற்றி கொள்ளத்தான் செய்வேன் ஐயா. அந்த அன்பின் ஊற்றுகளால் என்னை நிரப்பும் ராஜா, அந்த அன்பின் வல்லமையால் என்னை நிரப்பும் ராஜா. யார் என்னை விட்டு ஓடி போனாலும், யார் என்னோடு கூட இல்லாமல் போனாலும் நான் உண்மையே நேசிப்பேன் ஆண்டவரே, உண்மையே பின்பற்றுவேன். ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறார், ஆசியா மைனரில் எல்லாரும் என்னை விட்டு போனார்கள், நான் மாத்திரம் தனியாக இருந்தேன். துஷ்ட மிருகங்கள் எனக்கு விரோதமாக இருந்தது, கர்த்தரோ அவரை பலப்படுத்தினார். எதற்காக அழைக்கப்பட்டானோ, எதற்காக நான் பிடிக்கப்பட்டனோ அதை பெற்றுக்கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அந்த வல்லமை இறங்கட்டும், அந்த கிருபை இறங்கட்டும், அந்த அக்கினி இறங்கட்டும், அந்த அதிகாரம் இறங்கட்டும், புதுச்சீவன் இறங்கட்டும். அந்நிய பாஷைகளை பேசுங்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்க. அக்கினி ஜுவாலைகள் இறங்கட்டும், அக்கினி கதிர்கள் இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். இதற்காக நான் அழைக்கப்பட்டேனோ அந்த இலக்கை நோக்கி நான் ஓட வேண்டும் ராஜா, அதற்காக நான் ஓட வேண்டும் தகப்பனே. என் இயேசுவே, உம்மை நான் உறுதியாய் பற்றிக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். உம்மை காணும் வரைக்கும் நான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன்.
ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன் அப்பா விழுந்த என்னாக அப்பா நியமித்த பாதையிலே நான் ஓடுகிறேன் அல்லேலூயா 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 ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் எத்தனை தான் இடர் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன் எத்தனை தான் இடர் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன் இயேசு ராஜாவே இந்த வேலைக்காய் இயேசு ராஜாவே இந்த வேலைக்காய் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன் அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை பற்றி பிடிப்பதுதான் நம்முடைய கடமை. அதை விடக்கூடாது. கிரீடம் நம்முடைய தலையிலிருந்து விடக்கூடாது. அதை பற்றி பிடிப்போமாக. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். இயேசு ராஜாவே இந்த வேலைக்காய் இயேசு ராஜாவே இந்த வேலைக்காய் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். இயேசு ராஜாவே இந்த வேலைக்காய் இயேசு ராஜாவே நான் ஓடுகிறேன் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவே இந்த வேலைக்காய் இயேசு ராஜாவே பிரியமானவர்களே, இந்த பாவத்துக்கு விரோதமாக நம்மிடத்துல எந்த பலனும் இல்லை. We have no power against sin. We are weak people. நாம் பலவீனர் தான். ஆனால் ஒண்ணு நம்ம பண்ண முடியும். முழு வாஞ்சையோடு வாஞ்சிக்க முடியும். முழு இருதயத்தோடு நம்முடைய ஆசைகளை தெரிவிக்க முடியும். ஆண்டவரே என்னை காப்பாற்றும். ஆண்டவரே நான் விழுந்து விடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு உம்முடைய பரிசுத்தம் வேண்டும். ஆண்டவரே பாவத்தின் மேல் ஜெயம் வேண்டும். இந்த கூக்குரல், இந்த கூப்பிடுதல் நம்முடைய ஜீவத்திலிருந்து விடக்கூடாது. அது போய்விடக்கூடாது. ஒன்றை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒன்று நம்முடைய மூச்சை போல மனதில் ஜெபமாய் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பரம அழகு பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழகு பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற வசனத்தை வார்த்தையை நான் உணர்கிறேன்.
நான் உன்னை அழைத்த அழைப்பும் என் கிருபை வரங்களும் மாறாதவைகள். சூழ்நிலைகளும் உன்னுடைய சம்பவங்களும் உன்னை அசைக்கக்கூடியதாக இருந்தாலும் நான் மாறாதவராகவே இருக்கிறேன். உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை கைவிட மாட்டேன். உன்னை கைவிட மாட்டேன். உண்மையில் நான் என் மனதுருக்கத்தினால் நேச உரையை நான் சொல்லியிருக்கிறேன். அன்புள்ள எங்கள் பரம தகப்பனே, உம்முடைய பாதத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி தருகிறோம். ராஜாவுடைய இன்ப சமூகம் தொடர்ச்சியாக எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும் ஐயா. என் பிள்ளைகள் எங்கு போனாலும் ஒரு எழுப்புதலின் ஊற்றாக இருக்க உதவி செய்யும். சுபாவத்தின் உறைவிடமாக இருக்க உதவி செய்யும். எப்போது கிருபை எங்களுடைய பிள்ளைகளை தாங்கட்டும், ஆசீர்வதித்து நடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.